சரி, ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்குள்ள நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் இருக்கு. அதுதான் விபிசி, விச் மீன்ஸ் விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனால வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ற எல்லா ரிசோர்ஸுமே டிஃபால்ட்டாக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்க ஈஸி டு மிஷின் கிரியேட் பண்ணிருப்பீங்க கரெக்டா உங்க டே 1 செஷன்ல. அப்போ நான் ஒரு சில ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டியில நெட்வொர்க்கிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏடபிள்யூஎஸ் கிரியேட் பண்ண டிஃபால்ட் நெட்வொர்க்கை விட்டுட்டு நம்மளோட கஸ்டமைஸ்டு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ரிசோர்ஸை கொண்டு வரப்போம். ஏன்னா ரியல் டைம்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒன் டைம் டோர் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ற எல்லா இன்ஸ்டன்ஸுமே என்னோட நெட்வொர்க் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு நெட்வொர்க்கிங்கோட சில பேசிக்ஸ்லாம் தெரியும். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியா பட்டன் கிளிக்ல கிரியேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே பேக் எண்ட்ல என்ன டிவைஸ்லாம் இதுக்குள்ள வரப்போகுது அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்க எத்தனை பேருக்கு நெட்வொர்க்கிங் ஒரு பேசிக்ஸ் ஐடியா இருக்கு? ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி சிசிஎன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட். ஓகே, யாராச்சும் இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்லாம் தெரியும், சிசிஎன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நினைச்சிருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி நெட்வொர்க்கிங் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எனி ஒன் ஆன்லைன், எனி ஒன் ஃப்ரம் நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்ட்? எஸ் ஆர் நோ? இங்க யாராச்சும் இருக்கீங்களா நெட்வொர்க்கிங்? எனக்கு பேசிக்ஸ். விக்னேஷ். விக்னேஷ் இருக்கீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் விக்னேஷ் சார், விக்னேஷ் சார். ஓகே, உங்களை தவிர்த்து கேட்கறப்பா. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரியும், உங்களை தவிர்த்து வேற யாருக்கு தெரியும் கேட்கிறேன். எனி ஒன்? ஏன்னா நெட்வொர்க்கிங் உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டேரக்டா விபிசிக்குள்ள போயிடலாம். நெட்வொர்க்கிங் பேசிக்ஸே தெரியல அப்படின்னா நான் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விபிசிக்குள்ள போகும். அதுதான் கேட்கறேன். சிம்பிளா கேட்கணும்னா ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன, ஓகே, ஒரு ரவுட்டிங் டேபிள்னா என்ன, ரவுட்ஸ்னா என்ன, இன்டர்நெட் கேட்வேனா என்ன, இந்த கேட்வேஸ்னா என்ன, இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கறேன். ஓகேவா? அப்ப எத்தனை பேருக்கு தெரியாது? மேக்ஸிமம் தெரியாது இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கை ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்குள்ள நம்ம பிபிசி கிளாஸை கொடுப்போம். ஓகே, ஸோ இங்க நெட்வொர்க்கிங்கோட முக்கியமான ஒரு சில காம்பனன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐபி அட்ரஸ். இட்ஸ் ஓகே அகஸ்டின். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம யூஸ் பண்ற எல்லா டிவைஸ்க்குமே இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும்னா we need ஐபி அட்ரஸ். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல் போனா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இப்போ எல்லா டிவைஸுமே இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்கிரீன்ல ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறேன். ஓகேவா? நெட்வொர்க்கிங் தெரிஞ்சவங்க விட்டுருங்க, நெட்வொர்க்கிங் தெரியாம ஒரு சிலர் இருப்பீங்கல்ல. நான் ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறேன், அந்த ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸா இல்லையா அது மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, ஸோ இது வேலிட் அட்ரஸா இன்வாலிட் அட்ரஸா சொல்லுங்க. இட்ஸ் வேலிட் ஆர் இன்வாலிட்? இன்வாலிட் அட்ரஸ் ப்ரோ. இன்வாலிடா மூர்த்தி? ஓகே, அதர்ஸ்? அதர்ஸ் நான் அப்படியே மூர்த்தி வந்து இது இன்வாலிட்னு சொல்லியிருக்காரு. நான் சும்மா எம்என் போட்டு மூர்த்தி சேஸ் இன்வாலிட் அட்ரஸ். அடுத்தது வேற யார் சொல்றீங்க ஆஃப்லைன்ல? எனிவன்? வேலிடா? தீபக் வந்து இதை வேலிட்னு சொல்றாரு, வேலிட் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாரு. அதர்ஸ்? அதர்ஸ் எனக்கு ஒரு 5 பேர் வேணும். ஜெபா சைடு இட்ஸ் இன்வாலிட். ஓகே, மூர்த்தி அண்ட் ஜெபா சைடு இட்ஸ் இன்வாலிட். வேற யார் இருக்கீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க, காசா பணமா சும்மா தானே சொல்ல போறீங்க, அதான் சொல்லுப்பா. வேலிட் அட்ரஸா? ஓகே, வேலிட். அசருதீன்லாம் வேலிடு, சரண் வேலிடு, குண
Hello, body next. இப்போ ஆடிபிளா இருக்கா எல்லாருக்குமே ஆன்லைன்? Yes, sir. ஓகே. மூர்த்தி இருக்கீங்களா இப்போ? ஓகே ப்ரோ. சொல்லுங்க மூர்த்தி, சொல்லுங்க. யா, இப்போ நீங்க இந்த அட்ரஸ் ஏன் மூர்த்தி இன்வாலிட் அட்ரஸ் சொன்னீங்க? ஐபி அட்ரஸ்ல 2 டைப் ஆஃப் இருக்கு. ஐ திங்க் ஸ்டேட்ஃபுல் ஒன்று, ஸ்டேட்லெஸ் ஒன்று இருக்கு. ஹலோ, ஓகே, சொல்லுங்க கேட்க சொல்லுங்க. இது வந்து ஸ்டேட்ஃபுல்ல வந்து 3 டைப் ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து 56, 57, 89 இந்த மாதிரி இது இருக்கிறது வேலிட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வேற அதுதான் உங்களோட ஆன்சரா? சரி, நெக்ஸ்ட் நம்ம ஜெபா சொல்லியிருக்கேன். ஜெபா, இது ஏன் ஜெபா இன்வாலிட் நீங்க சொன்னீங்க? நீங்க எப்படி இது கெஸ் பண்ணீங்க? First 2 digits it will be in 3 numbers. Yes, am I audible? Hello. Okay. Yes, you are audible. Yeah. First yes, you are audible. என் வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? Yes. சொல்லுங்க கேக்குது. First 2 it indicates the network ID. Okay. So that will be in 3-digit form. That is 192.168 like this, and last number will be a host ID. Okay. So that's why I'm புரியுது. ஓகே, அப்போ ஜெபா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி 3 டிஜிட்ஸ்ல வரணும், அப்படி வந்தாதான் அது வேலிட்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன் நான், அதே மாதிரி ஜெபா சொல்ற மாதிரி இந்த 192, 168 இன்னொரு நம்பர் போட்டு 3 டிஜிட்லயே க்ளோஸ் பண்ண பாக்குறேன். ஓகே, இது வேலிட் ஆயிடுச்சு. first 2 will be in 3 digits, I think. ஓகே, So ஃபர்ஸ்ட் மட்டும். சரி, ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, now it's valid or invalid? நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 டிஜிட்ஸ்ல வந்துருச்சு. last will be in single digit, I think. அப்படியா? சரி, ஓகே, மாத்தியாச்சு. இப்போ last 2 will be ஓகே, லாஸ்ட் 2 சரி. The third one வந்து single digit. இது சிங்கிள் டிஜிட்ல இருக்கணுமா? yes. ஓகே, Now it's like விக்னேஷ் இருக்கீங்களா? நெட்வொர்க்கிங் தெரிஞ்ச விக்னேஷ் இருக்கீங்களா? இருக்கு சார். நீங்க சொல்லுங்க விக்னேஷ், இப்போ இது இன்வாலிடா? எது சார்? இந்த அட்ரஸ்? ஆமா சார், இன்வாலிட். ஏன் இன்வாலிட்? இது செகண்ட் ஆர்டர்ல 257 இருக்கு, மேக்ஸிமம் 255 வரைக்கும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 புரிஞ்சுக்கோங்க. ஐபி அட்ரஸ் Yeah, that is up to 255, 0 to 255. எக்ஸாக்ட்லி. ஐபி அட்ரஸ்ன்றது பாத்தீங்கன்னா 56 இருக்கலாம், என்ன டிஜிட்னா இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சே 1.0.1.0 இந்த மாதிரி 1.0.000 இல்லைன்னா 1.1.1.1 எப்படி வேணா இருக்கலாம். பட் த திங் இஸ் 0ல இருந்து 255 நம்பருக்குள்ள அடங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படி அடங்கியிருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் வேலிடான அட்ரஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அடுத்த அட்ரஸ் எழுதுறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0ல இருந்து 255 நான் போடுற நம்பர்ஸ் அடங்கியிருந்ததுன்னா தட்ஸ் a valid அட்ரஸ். இந்த 2 டிஜிட் 3 டிஜிட் 1 டிஜிட் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, 0ல இருந்து 255 போடுற எல்லா அட்ரஸ்மே இட்ஸ் a valid அட்ரஸ். இப்ப பாருங்க 189.46. 192.168.98.
156. Valid or invalid? Valid. 252.256. 56.245.123. Invalid. 255.255.255.254. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ 0ல இருந்து 255 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வேலிடு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 digits 3 digitலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளாஸ் ரேஞ்சஸ்ல வந்து ஐபி அட்ரஸ்ல சில கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதை பார்க்கலாம். ஸோ அது பார்த்தாதான் உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ற ஐபி அட்ரஸ் என்ன கிளாஸ்ல வருதுன்னு தெரியும். ஐபி அட்ரஸ் கிளாஸஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளாஸஸ் இருக்குங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டிஎன்இ. இந்த லாஸ்ட் கிளாஸ் டிஎன்இ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதனால நான் சொல்றேன். ஸோ இதுதான். ஓகே, ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில நீங்க பாருங்க. ஸோ 1ல இருந்து 126 அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இது பேசிக்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸோட ரேஞ்சஸ். ஸோ கிளாஸ் ஏல 1ல இருந்து 126 இருந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ் ஏ. இங்க 127 ஒன்று வரல பாத்தீங்களா? 127 வரல பாத்தீங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா லூப் பேக் அட்ரஸ் சொல்லுவாங்க. லூப் பேக், LOOPBACK, லூப் பேக். வாட் இஸ் லூப் பேக் அட்ரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 127.0.0.0 சொல்லிக்கோங்க. தட்ஸ் a loop back address. அப்போ 1ல இருந்து 126ன்றது கிளாஸ் ஏ அட்ரஸ். 128 to 191 வந்து கிளாஸ் பில வரும். 192 to 223 வந்து கிளாஸ் சி. கிளாஸ் டிஎன்இ பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் டிஎன்இ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் மல்டி டாஸ்கிங் அண்ட் இட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ். இது நம்ம இண்டஸ்ட்ரியில நம்மளோட ஹோம் நெட்வொர்க் எல்லாம் இது யூஸ் பண்ண மாட்டோம். இது கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் சி. இது ஒன்லி ரிசர்வ்டு ஃபார் மல்டி டாஸ்கிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்காக ஒதுக்கப்பட்ட 2 ரேஞ்சஸ். நம்ம அதிகமா யூஸ் பண்ற ரேஞ்சஸ் இந்த 3க்குள்ள தான் இருக்கும், ஏ, பி அண்ட் சி. இப்போ ஹோம் நெட்வொர்க்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, நம்ம வீட்டுல வந்து ஒய்ஃபை ப்ராட்பேண்ட்லாம் போட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்கெல்லாம் எந்த ரேஞ்ச் எடுத்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளாஸ் சி. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ்குள்ள அதிகமா யூஸ் பண்ற ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. இங்க பாருங்க, யூஸ்டு ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா என்னது? சிஸ்டம், மல்டிபிள் டிவைசஸ். ஹோஸ்ட் இஸ் நத்திங் பட், ஒரு ஐடி கம்பெனில ஹோஸ்ட் இஸ் நத்திங் பட் டிவைசஸ் தான். வெறும் சிஸ்டம் மட்டும் கிடையாது. சிஸ்டம், லேப்டாப், பிரிண்டர்ஸ், மோடம்ஸ் எல்லாமே டிவைஸ் தான். எதுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுதோ அது எல்லாமே டிவைஸ் தான். அப்போ வீட்டுக்குள்ள அதிகமா டிவைஸ் வச்சிருக்கோம், கம்பெனில அதிகமா டிவைஸ் வச்சிருக்கோம் கம்பெனிஸ்ல. ஓகே, அப்போ கம்பெனிஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ண போறாங்க, ஏகப்பட்ட டிவைஸ் உள்ள போகுது. அந்த டிவைஸ்க்கு எல்லாமே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும் இல்லையா? அப்போ நிறைய ஐபி அட்ரஸ் தேவைப்படுறதுனால கிளாஸ் ஏக்குள்ள போகும்போது நிறைய ஐபி அட்ரஸ் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்குது நான் சொல்றேன். நீங்க சிம்பிளா மைண்ட்ல வைக்க வேண்டியது, இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட், யூ ஹேவ் டு பிக் கிளாஸ் ஏ. யூஸ்டு ஃபார் மீடியம் சைஸ் நெட்வொர்க். இது யார் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். டயர் 2, டயர் 3 கம்பெனிஸ். இப்போ டயர் 1 கம்பெனினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? டாப் எம்என்சிஸ்ல டயர் 1 யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கம்பெனி சொல்லுங்க. டிசிஎஸ், காக்னிசன்ட், அசென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்க எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். உங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனில வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே நெட்வொர்க் உள்ள வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன ரேஞ்ச் எடுத்தா ஒரே நெட்வொர்க் உள்ள வர முடியும்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ. அங்க ஏன் அவ்வளவு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கிளாஸ் ஏல போகும்போது நமக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் அந்த இடத்துல இருக்கு. அதே கிளாஸ் பில வரும்போது பாருங்க, மீடியம் சைஸ் ஆஃப் நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப பெரிய கம்பெனி கிடையாது, சின்ன கம்பெனி கிடையாது, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு 2000 இருந்து 3000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இடத்துல ஐபி அட்ரஸ் நான் வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. அந்த யூஸ் கேஸ்க்கு கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் சி பாருங்க, யூஸ்டு ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்ன? நம்மளோட குட்டி குட்டி ஆஃபீஸஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ப்ராட்பேண்ட்ஸ், இது எல்லாமே கிளாஸ் சி தான். இப்போ இந்த ரேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் ஏன்றது 1 to 126, கிளாஸ் பி வந்து 128 to 191, கிளாஸ் சி வந்து 192 to 223. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்ரஸ் அடங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ IPv4 அட்ரஸ்ல இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே IPv4 அட்ரஸ் தாங்க. ஓகே, IPv4 இன்னொன்னு இருக்கு, அது வந்து IPv6. இன்னும் IPv6 நம்ம பெருசா யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஆனா பட் ஒரு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல IPv4 என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வர ஐபி அட்ரஸ், ஒரு சிஸ்டம் கிரியேட், ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ண ஒரு அட்ரஸ் வருது இல்ல, 56.78.90.89. இப்படி ஒரு அட்ரஸ் வருது இல்லையா?
இது ஏன் IPv4 முதல்ல சொல்றாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா we have a 32 bits. அதனால 32 bits is nothing but இது ஒரு ஆக்டேட். ஆக்டேட்னா எவ்வளவு பைட்ஸ் இருக்கும் அதுல? ஆக்டேட்னா 8, கரெக்டா? அப்போ இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட். அப்போ 4 8s are 32. இந்த மாதிரி 4 ஆக்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது 32 பிட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது IPv4. அப்போ ரூல் நம்பர் 1 என்ன? 0ல இருந்து 255 அடங்கி இருந்ததுன்னா அது வேலிடான அட்ரஸ். இன்னொன்னு, இந்த மாதிரி 4 ஆக்டேட்ல வந்துடணும். அதாவது இந்த ஒரு டாட் 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 இப்படி ஸ்பிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது 32 பிட்ஸ் குள்ள அடங்கிருச்சுன்னா அது IPv4. இப்போ நான் ஒரு அட்ரஸ் எழுதுறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.0. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ். அடுத்த அட்ரஸ் என்ன வரும்? 10.0.0.1, 10.0.2. இந்த மாதிரி எங்க போய் முடியணும்? 255 கரெக்டா? அப்போ இந்த ஒரு நெட்வொர்க்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்னா 0ல இருந்து 255 ஹோஸ்டர்ஸ் என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஆனா இதுல நெட்வொர்க்கிங் கிளாஸ்ல என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸ், இது மிஷினுக்கு அசைன் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், அதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இன் பிட்வீன்ல எவ்வளவு வரும் நமக்கு? 254. ஓகே, 1ல இருந்து 254 அந்த அட்ரஸ் தான் மிஷினுக்கு அசைன் ஆகும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அட்ரஸ் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு 10 நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது ஒரு நெட்வொர்க். இப்ப பாருங்களேன், நான் போயிட்டு என்னோட சிஸ்டம்ல போயிட்டு IP config கொடுக்குறேன். அதாவது இப்போ நான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல IP config கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்புக்கு என்ன IP அட்ரஸ் அசைன் இருக்கு நான் பார்த்து கத்துக்கலாம். இப்போ கிரீன்ஸோட போரூர் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மோடம் போட்டிருக்காங்க. அந்த மோடமோட IP ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வருது. 192.168, 132, 133. இப்போ 133 எனக்கு அசைன் ஆயிடுச்சா? இப்போ 134 யாருக்காச்சும் இந்த இடத்துல அசைன் ஆயிருக்கும் அவங்க வைஃபை கனெக்ட் பண்ணாங்கன்னா. ஓகே, அந்த மாதிரி எத்தனை அட்ரஸ் இங்க அசைன் இருக்கும்னா 0ல இருந்து 255 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல 0ன்றது என்ன சொல்லியிருக்கேன்? நெட்வொர்க். அது எந்த ஒரு சிஸ்டமுக்கும் அசைன் ஆகாது. லாஸ்ட்ல 255 யாருக்கும் அசைன் ஆகாது. அந்த இன் பிட்வீன்ல 1ல இருந்து 254 வரைக்கும் எல்லாருக்குமே ரேண்டமா அசைன் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம அசைன் பண்ண மாட்டோம். DHCPன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, DHCPன்னு ஒண்ணு இருக்குங்க, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது எல்லா மோடம்லயும் வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க வந்து இன்டர்நெட் ஆன் கனெக்ட் பண்ணி இந்த மோடம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு IP அட்ரஸ் அசைன் ஆயிடும். அது நம்ம அசைன் பண்றோமா? இல்ல சிஸ்டமே அசைன் பண்ணுதா? அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு புரோட்டோகால் தான் DHCP, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். ரேண்டமா அசைன் பண்றது. ஓகே, அப்ப பாருங்க 192.168.132.133 என்ற அட்ரஸ் என்னோட நெட்வொர்க் ரேஞ்ச் இருந்து எனக்கு அசைன் ஆயிடுது. இப்போ கம்பெனி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது கிளாஸ் A, இப்போ இது என்ன கிளாஸ் குள்ள வருது? கிளாஸ் C, கரெக்டா? இது கிளாஸ் C. பார்த்தோன்னே சொல்லிடணும். அந்த நம்ம கிளாஸஸ் பார்த்தோம்ல, 1ல இருந்து 126 இது கிளாஸ் A. 127 என்ன சொன்ன? லூப் பேக் 127. 128ல இருந்து 191 கிளாஸ் B. 192ல இருந்து எதுல முடியும்? 224 அது கிளாஸ் DRC. 1ல இருந்து 126 என்னங்க? A. 127 என்னது? லூப் பேக். 128ல இருந்து என்ன முடியும்? 191. 192ல இருந்து 223. 223 to அடுத்த கிளாஸ் 224 to 239. 9. Next one 240 to 254. that's it. ஓகே, அந்த 255 என்றது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் சொல்லுவோம். அது என்ன ப்ராட்காஸ்ட்? இப்போ சிம்பிள். இப்போ இந்த இன் பிட்வீன்ல அடங்கியிருக்க எல்லா ஹோஸ்டுமே வெளியே போகணும் அப்படின்னா இட் வில் கோ வயா ப்ராட்காஸ்ட். ஓகே, ப்ராட்காஸ்ட் என்னன்னு தெரியும்ல? மல்டிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராட்காஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? 1 to 1 சொல்லுவாங்க, ப்ராட்காஸ்ட் சொல்லுவாங்க. ஒன் டு மெனி, அதெல்லாம் ப்ராட்காஸ்ட். இப்ப நான் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா அது என்ன சொல்லுவீங்க? 1 to all. ஓகேவா? இப்போ ப்ராட்காஸ்ட்ன்றது 1 to 1 தான் ஆக்சுவலா. ஆனா நான் என்ன பண்ணிருப்பேன்னா ப்ராட்காஸ்ட் குரூப்பை கிரியேட் பண்ணி எல்லாரும் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப நான் மெசேஜ் பண்ணும் போது நீங்க எல்லாம் குரூப்ல இருக்க மாட்டீங்க.
இண்டிவிஜுவலா தான் இருப்பீங்க. ஆனா மெசேஜ் மட்டும் எப்படி வந்துட்டு இருக்கோம், 1-to-1 வந்துட்டு இருக்கும். கரெக்டா? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு மெசேஜை எல்லாருமே ரீட் பண்ணுவீங்க. நான் மெசேஜ் போட்டேன்னா உங்க எல்லாராலையும் பார்க்க முடியும், நீங்க போட்டீங்கன்னா மத்த எல்லாராலையும் பார்க்க முடியும். அது ஒரு குரூப்ல நடக்கிற விஷயம். அதே ப்ராட்காஸ்ட்ன்றது அந்த குரூப்பை நான் தான் கிரியேட் பண்ணுவேன், நீங்க எல்லாம் அந்தந்த குரூப்ல இருக்கீங்களா உங்களுக்கே தெரியாது. எஸ், நான் சென்ட் பண்ற மெசேஜ் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா அதே மெசேஜ் இன்னொருத்தர் பண்ணிருப்பேனான்றது உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ப்ராட்காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்னோட இந்த ரேஞ்ச் ஆஃப் நெட்வொர்க்ஸ் 0.0.0ன்றது வந்து நெட்வொர்க், 255ன்றது ப்ராட்காஸ்ட். இன் பிட்வீன் அசைன் ஆகிறது எல்லாமே என்னது, ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஐபி அட்ரஸ்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? 0 255 இருக்கிறது இட்ஸ் அ வேலிட் அட்ரஸா இருக்கணும். இன்னொன்னு 32 பிட்ஸ்க்குள்ள அடங்கி இருக்கணும். அப்ப 32 பிட்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அது IPv4. இன்னொன்னு அந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, டிஎன்டி விட்டுருங்க. நம்ம கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் சி வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய நெட்வொர்க்ல யூஸ் பண்றது கிளாஸ் ஏ அட்ரஸ் தான். இப்போ இது என்ன அட்ரஸ், கிளாஸ் ஏ. கரெக்டா? ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள அதிகமா நம்ம ஒர்க் பண்றது கிளாஸ் ஏ அட்ரஸஸ் தான். இந்த OSI மாடல் பத்தி படிச்சிருக்கீங்களா? OSI மாடல் நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 லேயர்ஸ் இருக்கும். அதுல என்ன லேயர்ஸ் சொல்லுங்க? Physical layer, data link layer, presentation layer, application layer, transport layer, session layer. சூப்பர். ஸோ பாட்டம் லேயர் என்னது? பிசிக்கல் லேயர். Bottom layer, physical layer. பாட்டம் வந்து பிசிக்கல் லேயர், அடுத்தது டேட்டா லிங்க் லேயர், யுவர் நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன் அண்ட் ஃபைனலி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிசிக்கல் லேயர் வந்து எதை குறிக்குதுன்னு தெரியுமா? அது 0 1ஸ்ல நான் சொல்லல. பிசிக்கல் லேயர் இஸ் நத்திங் பட் இங்க பாருங்க, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு டேட்டா சென்டர்ல ராக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ராக்ஸ், பவர் கேபிள்ஸ், ஹப்ஸ், இது எல்லாமே பிசிக்கல் லேயர்ஸ். டேட்டா லிங்க் லேயர்ன்றது உங்களோட ஈத்தர்நெட் சுவிட்ச், பிரிட்ஜஸ், ரவுட்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா லிங்க் குள்ள வந்துடும். நெட்வொர்க் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு எதெல்லாம் ஐபி, ICMP ப்ரோட்டோகால்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும், நெட்வொர்க். ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் நத்திங் பட் யுவர் TCP, UDP கனெக்ஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாமே டிரான்ஸ்போர்ட். இப்போ நான் வந்து செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு SSH ஓப்பன் பண்றேன், அது எது கீழே வருது? இட்ஸ் TCP ஆர் UDP. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுமே which comes under either TCP or UDP. TCP ஃபுல் ஃபார்ம் என்ன? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். UDP ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க, TCP versus UDP. இப்போ நான் SSH சொல்றேன்ல, அது எது கீழே வரும்னா TCP கீழே வரும். RDP சொல்றேன்ல, அது எது கீழே வரும்? TCP கீழே தான் வரும். ஓகே, இங்க பாருங்க, TCPன்றது இட்ஸ் a டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இட்ஸ் a யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இந்த இமேஜஸ் காட்டும் போது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் TCP ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் TCP இஸ் மோர் செக்யூர். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஷேக் தாங்க விஷயம். இங்க பாருங்க, இட் ஹேவ் சம் அக்னாலேஜ்மெண்ட் மெக்கானிசம். அக்னாலேஜ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அது ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையான்ற மெசேஜ் எனக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் அந்த அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ். அதே UDPல நீங்க ஒர்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் எல்லாம் கிடைக்காது. இங்க பாத்தீங்கன்னா 3-way ஹேண்ட் ஷேக் நடக்கும். 3-way ஹேண்ட் ஷேக் என்ன? நான் ஒரு மெசேஜ் அனுப்புவேன், நீங்க ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்புவீங்க, 2-way முடிஞ்சிச்சா நான் அதுக்கு அக்னாலேஜ் பண்ணுவேன். தட் இஸ் 3-way ஹேண்ட் ஷேக். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் மெக்கானிசம் எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேர்ந்துதா இல்லையா, ரிசீவ் ஆச்சா இல்லையா, அதெல்லாம் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் கீழே தெரியாது. பட் இது பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஏன் தெரியுமா? ஹேண்ட் ஷேக்கே இல்லையே, ஆனா இந்த இடத்துல டேட்டா எண்ட் யூசருக்கு போச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன்லெஸ், இட்ஸ் கனெக்ஷன் ஓரியன்டட், விச் மீன்ஸ் SSH பண்றீங்கல்ல, அது எப்படி பண்றீங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் கீ பேர், பப்ளிக் கீ, பிரைவேட் கீ. இந்த 2 கீ உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா மட்டும்தான் கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் ஆகி லாகின் பண்ண முடியுது. அப்போ அது கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். அது ரொம்ப செக்யூராகவும் இருக்கும் அண்ட் ஃபாலோட் பை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணணும், கனெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மிஷினுக்குள்ள லாகின் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவா இருக்காது. நான் சொல்றேன் அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் கூட டைம் தான் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். பட் அதுவே இங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி அன்செக்யூர், கனெக்ஷன்லெஸ் அண்ட் வெரி ஃபாஸ்ட், பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஹேண்ட் ஷேக்லாம் எதுவும் கிடையாது.
டேட்டா போய் சேர்ந்துதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. there is no acknowledgement at all. ஸோ அப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ற எல்லாமே எதுக்குள்ள வரும்? டிசிபி. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ சென்டர், ரிசீவர். சென்டர் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அங்கிருந்து இவர் அதை அக்னாலேஜ் பண்ணி சென்ட் பண்றாரு. ரிட்டர்னுக்கு இவர் என்ன பண்றாரு? அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் பண்றாரு. பட் இங்க பாருங்க, there is only the request and பேக் ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு வருமானது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கணும். அது வந்து யூடிபி கீழே வந்துடும். அப்போ நீங்க செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு போர்ட்டுமே டிசிபி கீழே தான் வரும். எஸ்எஸ்ஹெச், ஆர்டிபி, ஹெச்டிடிபி பார்த்துருக்கீங்களா? நான் காட்டுறேன் பாருங்க. செக்யூரிட்டி குரூப்ல நீங்க இது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. எஸ்எச் கொடுத்துட்டோம்னா போர்ட் நம்பர் 22 வந்துருச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், அது பார்த்துருப்பீங்க. பட் அதோட சேர்ந்து இதுவும் பாருங்க. செக்யூரிட்டி குரூப்ஸ் இவ்வளோ இருக்கா? இல்லை ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரோட்டோகால் கீழே வருது? டிசிபி. அது கீழே வர டைப்ஸ் தான் எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், ஆர்டிபி எல்லாமே கீழே தான். யூடிபிக்கு வராதுக்கான ரீசன் என்னது? இட்ஸ் அன்செக்யூர். அதனால தான் யூடிபி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். யூடிபி யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லல. பட் இந்த டைம்ல எனக்கு இந்த செக்யூரிட்டி எல்லாம் தேவை கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்துல யூடிபி ப்ரோட்டோகால்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல டிசிபி யூடிபி எல்லாம் எந்த லேயர் கீழே வரும்னா டிரான்ஸ்போர்ட் கீழே வர ஆரம்பிச்சிடும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆன உடனே நம்ம டீம்ல, இப்போ நீங்க எல்லாம் ஒரு டீம்ல இருக்கீங்க, ஓகேவா? ஒரு டீம்ல இருக்கீங்க, வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்றீங்க. லாகின் பண்ண உடனே நீங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற அப்ளிகேஷனை லாகின் பண்ணி பஞ்சிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லாகின் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல. நீங்க ஆஸ் எண்ட் யூசரா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அந்த அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க டெக்னிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டெக்னிக்கல் டீம்னா கிளவுட் டீம், நான் தான் அந்த கிளவுட் டீம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. இப்போ நான் எப்படிலாம் ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. புரியுதா? இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, என்னால அட்டெண்டன்ஸ் பஞ்சிங் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து இப்போ எங்க ஓடிட்டு இருக்குன்னா AWSல EC2 மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. கிளவுட்ல ரன் ஆகிற ஒரு அப்ளிகேஷன், நான் தான் அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஏன்னா ஒரு யூசர் வந்து அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. இப்போ நான் எங்கெல்லாம் போய் செக் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை செக் பண்ணணும்? போர்ட் நம்பர். யார் சொன்னீங்க? எங்க போர்ட் நம்பர் போய் பார்க்கணும்? போர்ட் நம்பர் எங்க போய் செக் பண்ணணும்? செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் போர்ட் நம்பர் ஓப்பன்டா இருக்கலன்னு பார்க்கணுமா? அதை ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ணிட்டேங்க, போர்ட் நம்பர் ஓப்பன்டா தான் இருக்கு அப்படின்றேன். ஸோ அகஸ்டின் என்ன பண்றாருன்னா ஐபி பிங் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. 8.8.8 பிங் பண்ணி பார்க்கணுமா? 8.8.8 என்னது? இட்ஸ் டிஎன்எஸ், கூகுள் டிஎன்எஸ். கூகுள் டிஎன்எஸ்க்கும் நம்ம டிஎன்எஸ்க்கும் என்ன சம்மந்தம்? வேற என்ன பார்க்கணும் அகஸ்டின்? ஐபி பிங் பண்ணி பார்க்கணும். அடுத்தது சிஸ்டம் லாகின் பண்ணி அந்த சர்வீஸ் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது நான் எங்கெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் வேலிட் தான். செக்யூரிட்டி குரூப் பார்க்கணும், பிங் பண்ணி பார்க்கணும். சூப்பர். EC2 மிஷினோட ஹெல்த் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி. அது அந்த பாயிண்ட் வேண்டாம். ஏன்னா அப்ளிகேஷன்ன்றது அது இன்டர்னல் அப்ளிகேஷனா இருந்தா பிரைவேட்டா இருக்கும், பப்ளிக் ஃபேசிங்னா அதுவா இருக்கும். யூசர் டேட்டா ஏன் பார்க்கணும் அகஸ்டின்? அதுல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் யூசர் டேட்டா பார்க்கணும்? யூசருக்கு ஆக்சஸ் இருக்கா? நேத்து வரைக்கும் ஆக்சஸ் அந்த யூசருக்கு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, லாகின் பண்ணும் போது அந்த யூசருக்கு ஒர்க் ஆகல, ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஸ் அ நெட்வொர்க், ஆஸ் அ AWS அட்மினா அந்த அப்ளிகேஷனுக்கான ட்ரபிள் ஷூட்டிங் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டேன். நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட ஐபி அட்ரஸ் பிங் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். கரெக்டா? ஏன் அப்படின்னா, முதல்ல ஆஸ் பர் த OSI மாடல் பிசிக்கல் லேயர் நம்மளால ரீச் பண்ண முடியுதா? ஐபி அட்ரஸ் எங்க அசைன் இருக்கும்? டிவைஸ்க்கு தான் அசைன் இருக்கும். இப்போ நான் பிங் பண்ணி பார்க்கும் போது எனக்கு 2 மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் தெரியுமா? கனெக்ஷன் இருக்கா இல்லையா? அந்த மெசேஜ் என்னன்னா, நான் உங்களுக்கு பிங் பண்ணி காட்டுறேன் பாருங்களா. சரி, பிங்
லெட்ஸ் டேக் 8.8.8.8 ரெஸ்பான்ஸ் வருதா? இந்த இடத்துல ஒரு எரர் மெசேஜ் வரும். என்னன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்படின்னா என்னது? இப்போ நம்ம அந்த ஐபி அட்ரஸை பிங் பண்ணும்போது டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கிருந்து அந்த டிவைஸை ரீச் பண்ணவே முடியல. சோ தட் அந்த டிவைஸ் வந்து டவுனு, பிசிக்கலா தான் போய் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்ப ஆஸ் பர் த ஓஎஸ்ஐ மாடல் படி என்ன பண்ணிடலாம், நம்ம பிசிக்கல் லேயர்ல இருந்து ஆரம்பிக்கும் போது பிங் பண்ணி பார்க்கும்போது டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு பிசிக்கலா செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்ப அடுத்த மெசேஜ் வரப்போகுது, ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்னு வருது. புரிஞ்சுக்கோங்க, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள், இன்னொன்னு ரெஸ்பான்ஸ் டைம் அவுட். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் தீபக்? ரெஸ்பான்ஸ் டைம் அவுட். விக்னேஷ் இருக்கீங்களா? நெட்வொர்க்கிங் டீம், நீங்க ஒரு அட்ரஸை ரீச் பண்றீங்க, ரீச் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் வந்துச்சுன்னா சர்வர் டவுன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, சர்வர் ரீச் பண்ண முடியல, சர்வர் டவுன்ல இருக்கிற மாதிரி. ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் அப்படின்னா இங்கிருந்து நான் வந்து ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா, ரிக்வஸ்ட் போயிடுச்சு. டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னா என்னோட பாக்கெட் எங்கிட்டே டிராப் ஆகும், எங்கிட்ட ஹோஸ்ட்டுக்கே போகாம இங்கேயே லோக்கலாவே டிராப் ஆகும். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்ன்றது இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் போயிடுச்சு, ரிட்டர்ன் பேக் ரெஸ்பான்ஸ் எனக்கு வரல. அப்ப மேபி விக்னேஷ் சொன்ன மாதிரி அந்த சைடு டிவைஸ் வந்து அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கா இல்லையா, அதுவும் கிராஸ் செக் பண்ணும். அப்ப இந்த ரெண்டு எரர் மெசேஜ் வரும்போது நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் பிசிக்கல் லேயர் தான். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க கரெக்டா, உங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலையா இல்ல எல்லாருக்குமே ஒர்க் ஆகலையா? ஏன்னா அப்ளிகேஷன்ன்றது ஒரு டீம்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் போது ஆஸ் ஏடபிள்யூஎஸ் டீம்ல இருந்து நம்ம என்ன கேட்கறோம்னா, அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மட்டும்தான் ரன் ஆகலையா இல்ல யாருக்குமே ஒர்க் ஆகலையா? நீங்க அடுத்தது என்ன பண்ண, எண்ட் யூசரா இருக்கிறவங்க இல்லங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லங்க எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகல, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா இப்ப யாருக்கு பிரச்சனை? அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான் பிரச்சனை. அப்போ அது என்னோட பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்க ஆஸ் யூசரா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட லோக்கல் டிவைஸ்ல நெட்வொர்க்கிங் ப்ராப்பரா இருக்கா, உங்க லேண்ட் கேபிள் ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கா, ஒரு கிராஸ் செக் பண்ணணும். இல்ல இன்னொன்னு, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையான்றத என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் டீம் கிட்ட போயிட்டு உங்களோட ஆக்சஸ் ரிவோக் பண்ணிட்டாங்களா இல்லையா செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் சொல்றாங்க, இல்லைங்க யாருக்குமே ஒர்க் ஆகல, எனக்கும் ஒர்க் ஆகல, என் டீம் மெம்பருக்கும் ஒர்க் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்த உடனே பிங் பண்ணி பார்க்கறத விட முதல்ல நமக்கு அந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளோட நெட்வொர்க்ல இருந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் ஃபினான்ஸ் டீம்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஸ் டீம் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அப்போ ஃபினான்ஸ் டீம் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங் குள்ள தான் இருப்பாங்க, நெட்வொர்க் ஏ அதுக்குள்ளதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மள ஏடபிள்யூஎஸ் டீம், நம்மள நெட்வொர்க் பி குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் ரீச் ஆகுது, அவங்களுக்கு ரீச் ஆகலன்னா அப்போ அவங்க நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூவான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நெட்வொர்க்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரபிள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒர்க் ஆகலன்னா ஒரு மாதிரி ட்ரபிள் ஷூட் பண்ணணும், டீமுக்கே ஒர்க் ஆகலாம் ஒரு மாதிரி ட்ரபிள் ஷூட் பண்ணணும், பர்டிகுலர் நெட்வொர்க்கு மட்டும் ஒர்க் ஆகலாம் ட்ரபிள் ஷூட்டிங் மாத்தி பண்ணணும். அது எல்லாமே ஆஸ் பர் த ஓஎஸ்ஐ மாடல் பிரகாரம் தான் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, பிசிக்கல் லேயர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். இந்த டேட்டா லிங்க் லேயர்ல என்ன இஷ்யூ வரும் தெரியுமா? போர்ட் ஹங் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு மோடம் இருக்குங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த CAT6 கேபிளை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? டிவைஸ்லாம் அப்பதான் இருக்கும், ஆனா பர்டிகுலர் போர்ட் மட்டும் ஹங் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரீபூட் பண்ணுவோமா? டிவைஸ்ல அப்பதான் இருக்கு, நெட்டும் வந்துட்டு தான் இருக்கு, ஆனா என்ன எனக்கு மட்டும் இன்டர்நெட் வரலன்னா அந்த பர்டிகுலர் போர்ட் ஒர்க் ஆகாம போயிடும். அந்த போர்ட் ஒர்க் ஆகாம போறதுக்கான ரீசன் எல்லாமே டேட்டா லிங்க் லேயர்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நானும் நெட்வொர்க்கிங்ல ஒர்க் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் போர்ட்டை நாங்க என்ன பண்ணுவோம்னா ஷட் டவுன் பண்ணி திரும்ப ஆஃப் பண்ணிவிடும். சிஸ்கோ சுவிட்சஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்கோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற மோடம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க கரெக்டா? மோடம்ஸ் இது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மோடம். இப்போ இதுல எத்தனை போர்ட்ஸ் இருக்குங்க? ஒரு 4 போர்ட், 5 போர்ட், 6 போர்ட் தான் இருக்கும். இதே மாதிரி மோடம் வந்து கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகம். அப்ப என்ன பண்ணுவாங்க, சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோடம்ங்கிறது என்னது, சுவிட்சஸ். இப்போ சுவிட்சஸ்க்கு நம்ம சிஸ்கோ சுவிட்ச் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போர்ட்ஸ் அதிகமா இருக்கா? 24 போர்ட்ஸ் 48 போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது இதுல இருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு லோக்கல் நெட்வொர்க்ன்றது ஒரு கம்பெனிக்குள்ள எண்ட் யூசர்ஸ்க்கு லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் எல்லாம் இதுதான் சொல்றேன்.
இப்ப நான் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்கேஸ் வைஃபைலனா நான் என்ன பண்ணுவேன்? இங்க நான் லேப்டாப் யூஸ் பண்ணல, என்னோட ஆஃபீஸ்ல இந்த டேபிள்ல எனக்கு ஒரு பிசி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிள் தானே கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல வச்சுட்டு கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த சுவிட்ச்ல இருந்து என்னோட சிஸ்டம்க்கு ஒரு கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த பர்டிகுலர் போர்ட் மட்டும் ஒர்க் ஆகல அப்படின்னா எனக்கு மட்டும் நெட் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு. அப்ப ஆஸ் நெட்வொர்க் டீம்ல இருந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த போர்ட்டை மட்டும் என்ன பண்ணுவேன், ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்ப அப் பண்ணிவிடுவேன். இல்ல அந்த பர்டிகுலர் மோடம்ல கனெக்ட் பண்ண கேபிள் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப அதை மட்டும் ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. இதுதான் சுவிட்சஸ். ஓகே, அப்போ அது எதுக்குள்ள வருது அப்படின்னா உங்களோட டேட்டா லிங்க் உள்ள வருது. இப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க் உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ். நம்ம ஏடபிள்யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும்னா செக்யூரிட்டி குரூப். ஏன்னா கடைசியா டிராபிக் எதுக்குள்ள வரப்போகுது, வயா செக்யூரிட்டி குரூப் வழியா தான் மிஷினுக்கு ரீச் ஆக போகுது. அண்ட் ஃபைனலி வி ஹேவ் அ டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். இப்போ அப்ளிகேஷன் லேயர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் லேயர். அந்த லெவல்ல மேக்ஸிமம் நம்ம கை வச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா டாப் 3 லேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பாட்டம் லேயர்ஸ், இது டாப் லெவல் லேயர், இது ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர் சொல்லுவாங்க. கரெக்டா? இங்க பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நெட்வொர்க். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹோஸ்ட். இப்போ இதுல இன்னொன்னு காட்டுறோம் பாருங்க. ஓகே, இந்த மேல டாப் 3 வந்து இட்ஸ் சாஃப்ட்வேர் லேயர், கீழே 3 வந்து ஹார்ட்வேர் லேயர், இந்த சென்டரா இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் யுவர் ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர். ஓகே, ஸோ அப்போ அப்ளிகேஷன் லேயர்ல எல்லாம் மேக்ஸிமம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன் எல்லாமே போஸ்ட் டிப்ளாய்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. பட் அதிகமா இஷ்யூ வரக்கூடிய லேயரே இது இந்த ஹார்ட்வேர் லேயர்ஸ் தான். ஓகே, ஸோ ஹார்ட்வேர் லேயர்ல பிரச்சனை இருந்தாதான் அதுக்கு மேல ஒர்க் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் லேயர் ஒர்க் ஆக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் லேயர் தான் கரெக்ட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஈஸியாவே ரோல் பேக் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஓஎஸ்ஐ மாடல் படி உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன், அதாவது நம்ம ஒர்க் பண்ற எல்லா கம்பெனிஸ்லயுமே எல்லா டிவைஸுமே எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா ஆஸ் பர் த ஓஎஸ்ஐ மாடல் தான். பிசிக்கல் லேயர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண தான் ஆரம்பிக்கும். இது புரிஞ்சுதுதான். ஸோ ஐபி அட்ரஸ்னா என்ன, ஓஎஸ்ஐ மாடல்னா என்ன, இது ரெண்டு கிளியரா? எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? இதெல்லாம் நீங்க ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல படிச்சிருப்பீங்கல்ல, கரெக்டா? ஆனா ஞாபகம் இருக்காது. தட்ஸ் இட். ஆனா ரியல் டைம்ல போய் ஒர்க் பண்ணும் போது நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் இப்படிதான் பண்ணணும். டக்குன்னு ஒர்க் ஆகல அப்படின்னா எடுத்த உடனே சர்வரை லாகின் பண்ணி அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா அந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகுதா இல்லையா, பிங் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ரபிள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல தான் உங்களுக்கு பிசிக்கல் கனெக்டிவிட்டி இல்லைன்னா நம்மளால ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டருக்கு போக முடியுமா? முடியாது. நம்ம விர்ச்சுவலா தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் சென்டர் ரீச் பண்ணி தான் என்ன பண்ணணும், ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டைமுக்கு நம்ம அப்ளிகேஷன் ரீச் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கப் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, ஏஎம்ஐஸ், அந்த ஏஎம்ஐ வச்சு இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணி அப் பண்ணிக்கணும் அந்த டைமிங். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பிசிக்கல் சர்வர் ரீச் ஆகுறாங்க, நம்மளோட ஓன் டேட்டா சென்டர் இருந்ததுன்னா நம்ம போய் நேரில் போய் உட்காந்து பார்த்துடலாம். இல்ல அந்த டீமை வச்சு ஏன் டிவைஸ் ரீச் ஆகல, பவர்லாம் ப்ராப்பரா இருக்கா, கேபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம். ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் நார்த்தன் வெர்ஜன்ல இருக்கிற டேட்டா சென்டர் டிவைஸ் ரீச் ஆகல, நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சப்போர்ட் கேஸ் தான் ரைஸ் பண்ண முடியும். அந்த டீம் அந்த சப்போர்ட் டிக்கெட் அட்டன் பண்ணி ஒர்க் பண்ற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. அப்ப அந்த மிஷினை நான் பேக்கப் எடுத்து வச்சிருப்பேன், இல்ல ஏஎம்ஐ எடுத்து வச்சிருப்பேன், அந்த மிஷினை அப்படியே இமேஜா பேக்கப் எடுத்து வச்சிருப்பேன். அதை வச்சு இன்னொரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி மீன்வெல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்றேன். புரியுதா?